ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரோஜன்லேருந்து நம்மகிட்ட ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான் வந்துருக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோஜனில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மிஷினிங் ஐட்டம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9210 HG அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ட்ரில் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒயர்லெஸ் கிடையாது, பேட்டரி சார்ஜ் கிடையாது, நார்மலாக ஒயரில் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ HQBன்னு ஒரு பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நியூ டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருக்காங்க, வாரண்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு 450 வாட் வந்து நமக்கு மோட்டர் உள்ள இருக்குது. அண்ட் தென் 0 to 650 மினிமம் வந்து ரொட்டேஷன் டார்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் 10 mm சவுண்ட் இருக்குது, அதாவது ட்ரில் பிட் அட்டாச் பண்ணுவோம்ல அது இருக்குது. ஒரு 2 மீட்டருக்கான கேபிள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வந்துடும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. மிஷினோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸு. அண்ட் தென் லோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, ரெசல்யூஷன் பர் மினிட் 650 ரெசல்யூஷன் வந்து பர் மினிட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ட்ரில்லிங் கெப்பாசிட்டி 10 mm. அண்ட் தென் ரேட்டட் வோல்டேஜ் வந்து 220லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் இருக்கணும். மேடின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நியூ டெல்லி அப்படின்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2810 அப்படி போட்டிருக்காங்க. சைனா ப்ராடக்ட் தான் இது ஆர்ஜின்னு, பட் இப்போ டெல்லியிலேருந்து நமக்கு வந்து வருது இம்போர்ட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கவரை பிரித்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ரேட்டர் மேனுவல். ஸோ இதுதான் வந்து வாரண்டி கார்டுமே சொல்லலாம். ரெண்டுமே வந்து ஒன்றா வந்துடும். அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 2 கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஓகேவா? இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இதை நம்ம வந்து வர வச்சுருவோம், இதை தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரில்லு தான் நேராக கொடுத்துருப்பாங்க. ஐயோ, கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ட்ரில் வந்துருக்கு. இதில் நிறைய கலர் அவைலபிள் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பார்க்க ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரில் தான் இது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து நார்மலாக ட்ரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு அண்ட் தென் ரைட்டு. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். ஸோ ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல நமக்கு கிளிக்கிங் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து ஆன் ஆகும். தென் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து சைஸஸ்மே அதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள், சானியோ அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் தென் ரிலீஸ்ன்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஒரு 3/8 24 UNFன்னு போட்டிருக்கு. அண்ட் தென் 0.82 10 mm. அண்ட் தென் க்ரிப்பு அப்படின்ட்டு சிலது போட்டிருக்கு. ஸோ இதை கிளாக் வைஸ் சுற்றுறப்ப நமக்கு வந்து இது வந்து டைட் ஆகும். ஸோ டைட் ஆகி நம்ம பிட்டை வந்து லாக் பண்ணுவோம் உள்ள. ஓகேவா? ஸோ ட்ரில் பிட்டை வந்து இது லாக் பண்ணி இப்படி பண்ணுறப்ப, அண்ட் தென் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறப்ப ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரில் பிட்டை வந்து எடுத்துக்கலாம். டைட் பண்ணுறதுக்கு நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணாலே போதும். ஸோ டைட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த இதோட மெக்கானிசமு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு ரொட்டேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதை நம்ம இது பண்ணுறப்ப சின்ன ஸ்க்ரூ தான் போட போகிறோம், ரொம்ப டார்க் வேணும் அப்படின்றப்ப இதை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். அண்ட் அதிகமாக வேணுன்றப்ப நம்ம வந்து இதை அதிகமாக்கி வச்சுக்கலாம். அண்ட் தென் நமக்கு செவுத்தில் ட்ரில் பண்ணுறோன்றப்போ இந்த மோடு வச்சுட்டு நம்ம வந்து அதுவுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹேமர் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அந்த செட்டப்புமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து இதில் இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து கேபிளோட குவாலிட்டி பார்த்துங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 பின் கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பின் கேபிள் தான் வந்து இதில் இருக்குது. நல்லாவே வந்து தாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ திக்கான கேபிளாக இருக்குது. இந்த இடத்தையுமே நமக்கு ஃபோல்ட் ஆகிறப்போ எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குது. இந்த இடத்தையுமே ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த இடத்த வச்சுருக்கோன்றது இந்த ஏரோ மாதிரி தான் வந்து நமக்கு காட்ட போகுது லெவலு. இப்போ நான் பவர் பண்ணிட்டேன். சவுண்ட் எப்படி இருக்கு? ஸோ வைப்ரேஷன் வந்து நம்ம கையில் ஃபீல் பண்ண முடியல இது வரைக்கும். ஸோ வைப்ரேஷன் எதுவுமே இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ண முடியல. ஸோ நம்ம இப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து கிளாக் வைஸ், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறது ரெண்டுத்துமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மிஷினோட இது. நாய்ஸுமே அந்தளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. நான் வந்து ஃபுல் ஸ்பீட் வச்சு பார்க்குறேன், டார்க் அதிகமாக. அடுத்து வந்து ஹேமர் மோட் வைக்கிறேன். இருக்கிறதுலே லோவான டார்க் வச்சு பார்ப்போம். ஸோ 1 ஸ்பீடு. அண்ட் தென் பிடிக்கிறதுக்கு க்ரிப்பாக இந்த இடத்துல ரப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஷாக்கை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ க்ரிப்புமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். புதுப்பட்டு தானே அது புதுப்பட்டு தானே வருஷம் கேட்டுங்களா? ஸோ ஓவராலாக இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.